1 நாளாகமம் 11:9. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நம்ம வாசித்தது மாதிரியே நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? தாவீதினுடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் விருத்தி இருந்தது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். டே அண்ட் டே, ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைந்தான். நேற்று இருந்தது போல இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருந்தது போல அடுத்த நாள் இல்லை. ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம், ஒவ்வொரு நாளும் விருத்தி. காரணம், அவனோடு கூட சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கும்படி விரும்புகிறார். நாம் விருத்தி அடையும்படி தேவன் விரும்புகிறார். நம்முடைய தொழில், வியாபாரம், வருமானம், பிள்ளைகள், இப்படி நம்முடைய காரியங்களும் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் நம்மோடு கூட இருந்து விருத்தி அடைய செய்யும்படி விரும்புகிறார். நாம் அதற்கு பாத்திரவான்களாய் மாறும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்தருளுவார். நல்ல கைகளை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாவீத ஆண்டவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வைச்சார். எப்படி விருத்தி அடைய வைச்சார்னா, சேனைகளின் கர்த்தர் அவன் கூட இருந்து விருத்தி அடைய வைத்தார். சேனைகளுடைய கர்த்தர் அவன் கூட ஏன் இருக்கணும்? அவர் இருந்து எப்படி விருத்தி அடைய வைத்தார் என்பதை நம்ம அறியலாம். 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 14வது வசனம். அதற்காக அவர் அவனை கொன்று எவனை கொன்று? சவுலை கொன்று. நம்முடைய வாழ்க்கையில நம்ம விருத்தி அடைய முடியாத அளவிற்கு சில சவுல்கள் தடுத்து கொண்டே இருப்பார்கள், தடை செய்து கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு முன்னேறிடலாம், நாளைக்கு முன்னேறிடலாம், அடுத்த மாதம் முன்னேறிடலாம், அடுத்த சீசனில் முன்னேறிடலாம் அப்படின்னு நீங்களும் எழும்புவீங்க, பிரயாசப்படுவீங்க. ஆனால் சில சவுல்கள் உங்களுடைய எழுச்சியை தடுத்து கொண்டே இருப்பார்கள். தாவீது சவுல் உயிரோட இருக்கிற வரைக்கும் விருத்தி அடைய முடியல. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து சவுலை கொன்று ராஜ்ய பாரத்தை அவன் பக்கமாய் திருப்பி நாளுக்கு நாள் விருத்தி அடைய வைத்தார். அல்லேலூயா. நல்ல கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்களே மறுபடியும். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாய் திருப்பினார். கர்த்தர் நம்ம கூட இருந்து நமக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கிற அந்த சவுலின் ஆவிகளை முறியடித்து நம்ம பக்கமாய் ராஜ்ய பாரத்தை திரும்ப பண்ணி நம்மளை விருத்தி அடைய வைக்க வேண்டும். அல்லேலூயா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சவுல் தாவீதுக்கு கூட சரீரத்துக்கு புறம்பா இருந்தான், சரீரத்துக்கு வெளியே இருந்தான். ஆனா இன்றைக்கு நிறைய தாவீதுகளுக்குள்ளே, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே சவுல் உள்ளேயே இருக்கிறான், உள்ளேயே ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அதனால அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு விருத்தியை தர முடியல. எப்படி ஆகிலும் விருத்தி அடைஞ்சிடலாம்,
பெருகிடலாம், ஆசீர்வதிக்கப்பட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, பிரயாசப்படுறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சவுல் அவங்கள பின்னுக்கு இழுத்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தில் இந்த சவுலை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்ம கூட இருந்து நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த சவுலின் ஆவிகளை கர்த்தர் துண்டித்து போட வேண்டும், அழித்து போட வேண்டும். வரும் நாட்களிலே நம்முடைய ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி கூட ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமே. வரும் காலங்களிலே நம்முடைய காரியங்கள் விருத்தி அடைய வேண்டும். ஏன்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய முன்னேற்றத்திற்கு, நம்முடைய எழுச்சிக்கு தடையாயிருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் கொன்று போட போகிறார், அழித்து போட போகிறார். நல்ல ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவர் அழிக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு விருத்தியை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு விரோதமா போராடுகிற அந்த சவுலின் ஆவிகளை கர்த்தர் அழித்து போடும் பொழுது கர்த்தர் நமக்கு விருத்தியை கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் விருத்தி, ஒவ்வொரு மாதமும் விருத்தி, ஒவ்வொரு ஆண்டு விருத்தி. நல்ல கைகளை தட்டி, தலைக்கு மேல் கூட கை தட்டி, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த காரியத்தை அவர் செய்ய வேண்டும். இவர் இந்த காரியத்தை செய்யலனா நம்முடைய வாழ்க்கையில எழும்ப முடியாது, முன்னேற முடியாது. ஒரு தேக்க நிலையில இருக்கலாம், அல்லது அதற்கு கீழான நிலைக்கு போகலாம். ஆனால் ஒரு விருத்தியான நிலைக்கு நாம் கடந்து செல்ல முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வேண்டாத அந்த சவுலின் ஆவிகளை முறியடிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை முன்னேற்றத்தில் நடத்தி செல்லுவார். அல்லேலூயா. அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அந்த அழிக்கப்பட வேண்டிய சவுல்களை இப்பொழுது கர்த்தர் நம்மளை எதுல எல்லாம் விருத்தி அடைய வை? அதிகாரத்தில் விருத்தி. வாசியங்களே 1 நாளாகமும் 11வது அதிகாரம் 1, 2, 3. இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து இதோ உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள் சவுல் இன்னும் ராஜாவா இருக்கும் போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போய் நடத்தி கொண்டு வருவீர். என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சவுல் சமஸ்த இஸ்ரவேலிலே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட முதல் ராஜா. அவனுடைய கோத்திரம் என்ன கோத்திரம்? பெஞ்சமின் கோத்திரம். நான் சொல்லுகிறத நல்லா கவனமாக கேளுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். அவன் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிற காலத்தில் அமலேக்கியரோடு யுத்தத்துக்கு போகும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து வரும் பொழுது
வழிமறித்தார்கள் அமலேக்கியர். முதல்ல யுத்தம் பண்ணினவர்கள் அவர்கள். அதனால் அவர்களுக்குரியது சாபத்தீடானது. அங்கே இருக்கக்கூடிய ஆடுகள் மாடுகள் இதெல்லாம் அழிச்சு போட்டு பொருட்களெல்லாம் தீட்டுப்பட்டது. நீ எதை எடுத்துட்டு வராத அப்படி சொல்லி இருந்தார். அல்லேலூயா. சாபத்தீடானது, இதெல்லாம் உனக்கு வேண்டாம், இதை எடுத்துட்டு வராதுன்னு சொல்லி இருந்தார். நம்ம ஆளுகளுக்கு எப்படி எதை செய்யன்னு சொல்கிறோமோ அதை என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. எதை செய்யாதுன்னு சொல்கிறோமோ அதை என்ன செய்வாங்க, செய்வாங்க. அது மனுஷ கோணம். இந்த சவுலும் அமலேக்கியரோட யுத்தத்துக்கு போய் அந்த பொருட்கள் மேலே அவனுடைய சிந்தனை பறந்து பொருளாசைக்கு இடம் கொடுத்து இருக்கிற அத்தனையையும் ஓட்டி கொண்டு வந்துட்டான். நான் சொல்ற பின்னாடி உள்ளவங்க நல்லா கவனிங்க. எல்லாத்தையும் ஓட்டி கொண்டு வந்துட்டான். நம்ம ஆளுகள் தான் காரணம் 100 காரணத்தை யோசிச்சு வச்சிருப்பாங்களே. சாமுவேல் தீர்க்கதரிசி நீ எதுக்கு இப்படி செஞ்சேன்னு கேட்கும் பொழுது, நான் கர்த்தருக்கு பலியிடத்தான் கொண்டு வந்தேன், கர்த்தருடைய வார்த்தையை மீறி கர்த்தருக்கு பலியிடத்தான் கொண்டு வந்தேன் அப்படி சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, ஒன்று ஆண்டவர் ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளி ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்ற உன்னை பார்க்கல உத்தமனாக இருக்கிற தாவீத ராஜாவாக தெரிந்து கொண்டார்னு சொல்கிறாரு. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறான். சவுலும் அந்த காலகட்டத்தில் ராஜாவாக இருக்கிறான். ஆனால் கொலவெறி பிடிச்சு அலைகிறான். இந்த தாவீத வனாந்தரத்தில் கொள்ளுவதற்கு தேட அலைகிறான். தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இந்த தாவீதை அழிப்பதற்கு முழு மூச்சில் பயன்படுத்துகிறான், இராணுவங்களை பயன்படுத்துகிறான். ஆனாலும் கொல்ல முடியலை. அந்த காலகட்டத்தில் தாவீது ஒரு சிறு கூட்டத்துக்கு தலைவனாக இருந்தார். தலைவனாக தான் இருந்தார். ஆனால் ஒரு சிறு கூட்டத்துக்கு தலைவனாக இருந்தார். தேவன் என்ன செய்தார்னா, இந்த சவுல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த தாவீதுக்கு விருத்தி இல்லையே, அப்படி என்றால் இந்த சவுலை நாம் கொள்ளுவதற்கு ஒப்பு கொடுப்பன்னு சொல்லிட்டு பெலிஸ்தியர்களோடு யுத்தத்துக்கு போகும் பொழுது இந்த சவுல் மேலே பட்டயம் படுகிறது. இந்த சவுல் என்ன செய்கிறான் என்றால், ஓ நான் சாக போகிறேன், எதிரே ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒருத்தன் வந்து என்னை வெட்டி போட்டுறக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய ஆயுததாரியை என்னை வெட்டி போடுன்னு சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான் நான் வெட்ட மாட்டேன்னு சொல்கிறான். இந்த சவுல் தன்னுடைய பட்டயத்தை நட்டு அதில் விழுந்து செத்து போகிறான். பெலிஸ்தியர்கள் வந்து உடலை தூக்கிட்டு போகிறாங்க. தலையை கொண்டு போய் தாகோன் கோயிலில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய யாபேசின் மனுஷர்கள் சவுலுடைய உடலை வாங்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறார்கள். இந்த மாதிரி சவுல் செத்து போகிறான். கர்த்தரே அவனை சாக பண்ணினார் அப்படி பைபிளில் போட்டிருக்கிறது. கர்த்தர் அவனை சாவுக்கு ஒப்பு கொடுத்தார். அவன் செத்த பின்புதான் தாவீதுக்கு ஒரு பெரிய விருத்தி. இஸ்ரவேல் மூப்பர்களெல்லாம் வந்து தாவீதினிடத்தில் பேசி, கர்த்தர் உம்மைத்தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, சவுல் இருக்கும் பொழுதே எங்களை வழி நடத்தினீரேன்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணி தாவீதை சமஸ்த இஸ்ரவேல் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஓ ஆண்டவர் அதிகாரத்தில் தாவீதுக்கு ஒரு விருத்தியை கொடுத்தாரு. ஒரு சின்ன கூட்டத்துக்கு தலைவனாய் இருந்த அந்த தாவீத ஆண்டவர் ஒரு பெரிய கூட்டத்துக்கு தலைவனா மாத்தினாரு. 12 கோத்திரத்துக்கும் தலைவனா மாத்தினாரு. ஆண்டவர் தாவீதை விருத்தி அடைய வைத்தது அதிகாரத்தில் விருத்தி அடைய வைத்தார். நல்லா 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாரு. கர்த்தர் கூட இருந்து உனக்குள்ள கிரியை செய்கிற, உன் வாழ்க்கையில கிரியை செய்கிற அந்த சவுலை அழிக்கும் பொழுது நீயும் அதிகாரத்தில் விருத்தி அடைவாய். அதிகாரத்தில் விருத்தி அடைவாய். கர்த்தர் உன்னை அதிகாரத்தில் உயர்த்துவார். ஒரு நபரை நீ நடத்துகிற ஒரு வியாபாரத்தை வைத்திருக்கலாம். கர்த்தர் ஒரு 10 பேரை உன் வேலை ஸ்தலத்துக்கு கொண்டு வந்து அவங்கள நீ வழி நடத்துகிற அளவுக்கு கர்த்தர் உன் அதிகாரத்தில் விருத்தி ஆக்குவார். உன்னை அதிகாரத்தில் விருத்தி ஆக்குவார். உன்னை உயர்த்துவார் தேவன். ஹல்லேலூயா. தாவீதின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நல்ல கை தட்டி 2 கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். தாவீதின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார்.
ஆமென். கொஞ்சமா இருக்கிற அந்த அதிகாரத்தை அதை பெருசாக்குவார், அதை விருத்தியாக்குவார். அநேகத்தின் மேல கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுப்பார். உன்னுடைய அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு விருத்தியை கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். உனக்கு ஆஸ்திகளை தேவன் கொடுக்கலாம், உன்னுடைய வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிக்கலாம். ஆனால் ஒன்றை சொல்லுகிறார், நேற்று இருந்தது மாதிரி இன்று அல்ல, இன்று இருந்தது மாதிரி நாளை அல்ல. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் விருத்தியை கட்டளையிட்டிருப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்களேன். 1 நாளாகமம் 11:4. பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட எபூசாகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாய் இருந்தார்கள். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். சீயோன் நகரம் தாவீது நகரமாய் மாறிற்று. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்குரியதை சாத்தான் பிடிச்சு வச்சிருக்கிறானா? சத்துரு பிடிச்சு வச்சிருக்கிறானா? நீங்க ஆள வேண்டியதை, நீங்க அனுபவிக்க வேண்டியது சத்துருவின் கரத்துக்குள்ளே கிடக்குதா? அந்த சத்துருவின் கைகளுக்குள் கிடக்கிறத கர்த்தர் நீங்கள் மீட்டுக் கொள்ளும்படி தேவன் கிருபை செய்வார். சத்துருக்கள் மேல உங்களுக்கு ஜெயம் தருவார். எபூசியர்கள் கானானிய 7 ஜாதிகள். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் இந்த 7 ஜாதிகளுக்குள்ள தான் கடந்துச்சு. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது 12 கோத்திரத்துக்கும் அந்த தேசத்தை பிரித்து கொடுத்தார்கள். ஆனாலும் அங்கே கானானிய ஜாதிகள் இருந்தார்கள். இந்த தாவீதின் காலத்திலே இருந்தாங்க எபூசியர். அவங்களுக்கு பேர் என்ன பேர்? எபூசியர்கள். இந்த மனுஷர்கள் பார்த்தீங்கன்னா வார்த்தையினாலே உங்களை விழ வச்சிருவாங்க. அவன் தோக்க போறான்னு தெரியும், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தெரியும். ஆனால் வார்த்தையை யூஸ் பண்ணுவான். என்ன யூஸ் பண்ணுவான் தெரியுமா? நீ எல்லாம் ஜெயிக்க முடியாது, நீ எல்லாம் ஜெயிக்க முடியாது. அதாவது அது ஒரு பிசாசனுடைய தந்திரம். நம்முடைய மனதை டார்ச்சர் பண்ணுறது, நம்மளை பலநிலைக்க வைக்கிறது அவனுடைய வார்த்தையினால. அவனுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடுக்கக்கூடாது. இந்த தாவீது செவி கொடுக்கல. அவங்க சொன்னாங்க, நீ பிடிக்க முடியாதப்பா, தாவீது நீ பிடிக்க முடியாதுப்பா அப்படின்னாங்க. ஆனாலும் தாவீது அவர்களோடு கூட யுத்தம் பண்ணி சீயோன் கோட்டையை பிடித்தான், எருசலேம் நகரத்தை பிடித்தான். கர்த்தர் அவனுக்கு வெற்றியிலே விருத்தி தந்தார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்குரியதை எந்த எபூசிய ஆவிகளும் அனுபவிக்க முடியாது. கர்த்தர் அவங்களோடு கூட யுத்தம் பண்ணி உங்களுக்கு அதை மீட்டு தருவார். நீங்கள் அதை சுதந்தரிப்பீர்கள். அது உங்களுடைய நகரமாய் மாறும். உங்களுடைய எருசலேம் உங்களுடைய நகரமாய் மாறும். சிலருடைய கணவன்மார்களை கூட சில பெண்கள், அதான் எபூசிய ஆவிகள் பிடிச்சு வச்சிருக்கும். இந்த ஜனங்களை ஆள்வதற்கு தேவன் கொடுத்த ஒரு தலைவன், குடும்பத்தை வழிநடத்துவதற்காக தேவன் கொடுத்த ஒரு தலைவன். ஆனால் இவங்களை கவனிக்காம வேறொன்றை கவனித்து கொண்டிருப்பார். காரணம் வேறொன்று அவைகளை பிடித்து வைத்திருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றார், அந்த ஆவிகள் மேலே தான் நான் உனக்கு ஜெயம் தரப்போறேன்னு சொல்றேன். நீ கண்டிப்பா ஜெயிப்ப மகளே, நீ கண்டிப்பா ஜெயிப்ப. நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல் கூட கை தட்டி தேவனை மகிமைப்படு. நல்ல தலைக்கு மேல் கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. சீயோன் கோட்டையை தாவீது பிடித்தது மாதிரி உன் கோட்டையை நீ பிடிப்ப. கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தத, கர்த்தர் உனக்குன்னு கொடுத்தத, நீ அனுபவிக்கணும்னு கொடுத்தத கர்த்தர் உன் கையில தருவாரு. நம்புறியா? நீ முத விசுவாசி. நம்புனா நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்து.
உன்னுடையதை எடுத்துக்கொண்டு நீ அனுபவிக்க வேண்டியவைகளையும் வேறொன்று அனுபவித்து கொண்டிருக்கும். அதான் எபூசி ஆவி. மதுபான ஆவிகளும் இப்படிப்பட்ட ஆவிகள் தான். குடும்ப தலைவரை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்துக்கொண்டு பொருளாதாரங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்காம, குடும்பத்துக்கு கொடுக்காம, எனி டைம் குடித்து பொருளாதாரத்தை அழிக்கக்கூடிய நிலை. அதான் அது எபூசி ஆவிகளுக்குள்ளே அடிமையாய் கிடக்கிற நிலை. கர்த்தர் சொல்றார், நீங்க அந்த சத்துருக்கள் மேல ஜெயம் எடுப்பீர்கள். ஆமென். தாவீது அப்படி ஜெயம் எடுத்தாரே. வாசிங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 11 வாசிச்ச வசனைய வாசிங்களேன். பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட எபூசாகிய எருசலேமுக்கு போனான். எருசலேம் அதான் மகாராஜாவின் நகரம், அதான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய தலை நகரம். ஆனா அது எபூசியருக்குள்ளே கிடக்கிறது. எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாய் இருந்தார்கள். அந்த தேசத்தின் குடிகளாய் இருந்தார்கள். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது, நீ இதுக்குள்ள என்ன செய்ய முடியாது, சொல்லுங்களேன், பிரவேசிக்க முடியாது. சொல்றானா? நீ இதுக்குள்ள என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. நீங்க யாரு சொல்றதை என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. இயேசுநாதர் சொல்றத மாத்திரம் நம்புங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க யாரு சொல்றதையும் நம்பாதீங்க. அது முடியாது, இது முடியாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, எதையும் நம்பாதீங்க. உங்களோடு தேவன் இருக்கிறாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். நீங்க கண்டிப்பா விருத்தி அடைவீர்கள். உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். உங்களுடைய தொழிலில் நீங்க விருத்தி அடைவீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். கர்த்தர் உங்களை விருத்தி அடைய வைப்பார். பிசாசு சொல்றத நம்பாதீங்க, மனுஷர்கள் சொல்றத நம்பாதீங்க. அவங்க பொறாமைனால சொல்லுவார்கள். சில மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மை செய்யறது மாதிரி தீமை செய்வார்கள், பொறாமைனால சொல்லுவார்கள். மனுஷர்களை நம்பாதீங்க, மனுஷர்கள் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, தேவன் சொல்லுகிறதை மாத்திரம் நம்புங்கள். இந்த தாவீது மனுஷர்கள் சொல்றத நம்பல, எபூசியர்கள் சொல்றத நம்பல. வாசிங்க அதுல இருந்து. அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. 7 வாசிங்களேன். தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியால் அது தாவீதின் நகரம் எனப்பட்டது. நகரமாயிற்று. நம்ம வாசம் பண்ண வேண்டிய இடத்துல நம்மள வாசம் பண்ண வைப்பார் ஆண்டவர். நீ வாசம் பண்ணுகிற இடத்துல வேற யாரு வாசம் பண்ண முடியாது. கர்த்தர் உனக்குன்னு கொடுத்ததை கர்த்தர் நீ அனுபவிக்கும்படி தேவன் கிருபை செய்வார். உன்னுடைய தலைவனை நீ இழந்து போவதில்லை, உன்னுடைய தலைநகரத்தை நீ இழந்து போவதில்லை. உனக்குன்னு தேவன் கொடுத்த எதையும் நீ இழந்து போவது கிடையாது. சத்துரு பிடிச்சு வச்சிருக்கிறான்னா சத்துருவின் கையில இருந்து உனக்கு பிடுங்கி தருவார் கர்த்தர். நல்ல முழு பலத்தோட நம்புறீங்களா? எத்தனை பேர் பின்னாடி நம்புறீங்களா? உனக்குரியதை எந்த எபூசியர்களும் வைத்திருக்க முடியாது. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், உன்னை விருத்தி அடைய வைப்பார், வெற்றியில விருத்தி அடைய வைப்பார். தாவீதினுடைய வாழ்க்கையில நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து வெற்றி தான். கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு முன்னாடியிலிருந்து வெற்றி தான். சிங்கத்தில வெற்றி, கரடியில வெற்றி, கோலியாத்தின் மேலே வெற்றி, இப்பொழுது எபூசியர்கள் மேலே வெற்றி. கர்த்தர் நமக்கு வெற்றி மேல வெற்றி தருவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், வெற்றி மேல வெற்றி தருவார், வெற்றி மேல வெற்றி தருவார். கலங்காதுங்க, உங்களுடையத தேவன் உங்களிடத்துல தருவார். தாவீது சீயோன் கோட்டையை பிடிச்சான். சொல்லுங்களேன், சீயோன் கோட்டையை பிடிச்சான். உங்க கோட்டைய நீங்க பிடிச்சு உங்க கோட்டையில நீங்களே வாசம் பண்ணும்படி தேவன் கிருபை செய்வாரு.
வாசம் பண்ணும்படி தேவன் மறுபடியும் அழுத்தமா சொல்றார். நீ இதை குறித்து பயப்படாது, நீ இதை குறித்து கலங்காது. கர்த்தர் உனக்கு தந்ததை இந்த உலகத்தில் யாரும் அனுபவிக்க முடியாது. கர்த்தர் உனக்கு பலன் கொடுத்து அதை ஜெயிக்க ஆண்டவர் கிருபை தருவார். உன்னுடையதுல நீ வாசம் பண்ணுவ மகனே, உன்னுடையதுல நீ வாசம் பண்ணுவ. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தில் 1 நாளாகமம் 11:10. 1 நாளாகமம் 11:10. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை ராஜாவாக்கும்படி அவன் வசமாயிருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலரிடத்திலும் வீர சத்துவத்தை பாராட்டின. என்ன சத்துவத்தை பாராட்டின? வீர சத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும் கர்த்தர் மூன்றாவது எதுல விருத்தி அடைய வைத்தார்னா பலத்துல விருத்தி அடைய வைத்தார். எதுல விருத்தி அடைய வைத்தார்? நல்ல அப்படி கையை உயர்த்தி காமிங்களேன். எதுல விருத்தி அடைய வைத்தார்? பலமா காமிங்க, நல்ல பலமா காமிங்க. இங்கதான் இருக்கீங்களா? நல்லா நான் சொல்லும் பொழுது நீங்க இப்படி பலமா காமிக்கணும். கர்த்தர் தாவீதை எதுல விருத்தி அடைய வைத்தார்? பலத்துல விருத்தி அடைய வைத்தார். இன்னொரு முறை சகோதரர்கள் செஞ்சு காமிங்களேன். கர்த்தர் தாவீதை எதுல விருத்தி அடைய வைத்தார்? கை உயர மாட்டாங்க, இவங்களாவது கரெக்டா செஞ்சாங்க. ஹல்லேலூயா. அதாவது நிறைய பராக்கிரமசாலிகள் தாவீது கூட சேர்ந்துட்டாங்க. ஒரு காலத்துல தாவீது மட்டும்தான் இருந்தான், தாவீது கூட கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு சவுல் மரித்த பின்பு, கர்த்தர் சவுலை கொல்லுவதற்கு அனுமதித்த பின்பு, இன்னைக்கு பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் எல்லாம் தாவீதோடு சேர்ந்துட்டாங்க. நம்ம கூட ஒரு 10 பராக்கிரமசாலிகள் இருந்தாங்கன்னா நம்முடைய பலம் அதிகமா இருக்குமே, நம்முடைய பலம் அதிகமா இருக்குமே. வருங்காலங்களில் பாருங்களேன், உங்களை ஆண்டவர் பலத்தினால விருத்தி அடைய வைப்பார். நம்முடைய ஊழியங்களை தேவன் பலத்தினால விருத்தி அடைய வைப்பார். இன்னும் நிறைய ஆத்துமாக்களை தேவன் தருவார், கொள்ளை பொருளாய் தருவார். அதுவும் பராக்கிரமசாலிகளான ஆத்துமாக்களை தேவன் நமக்கு கொள்ளை பொருளாய் கொண்டு வந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பலவீனனா பார்க்கிற அந்த மக்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு நாள் நம்மளை பலவானாய் மாற்றி இருப்பார். ஏசாயா 60:20 தான் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதிமாவான். கர்த்தர் நம்மளை பலத்த ஜாதியாக்குவார். அல்லேலூயா. இப்பயே நம்மளை பலத்த ஜாதியாக தான் மாற்றி இருக்கிறார். அப்படித்தானே? நமக்கு ஆண்டவர் கோவில்பட்டியில் ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறார், கழுகுமலையில் ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறார். நம்மளை ஒரு பலத்த ஜாதியாக தான் வச்சிருக்கிறார். கர்த்தர் இதிலேயே நிறுத்திட மாட்டார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் நம்மளை பலத்த ஜாதியாக்குவார். 1000 நாம் பலத்த ஜாதியுமாகவும் மாறுவோம். முதல்ல 1000 ஆகும், ரெண்டாவது பலத்த ஜாதியுமாகும். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஏன்னா தாவீதை விருத்தி அடைய வைத்த தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. தாவீதை விருத்தி அடைய வைக்கிற தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. நீங்களும் பலத்தில் விருத்தி அடைவீர்கள். தாவீதுக்கு எப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளை ஆண்டவர் சேர்த்து பலத்தில் விருத்தி அடைய வைத்தார்னா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. வாசிங்களேன், 11வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. தாவீதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகளின் இலக்கமாவது அக்மோனின் குமாரனாகிய யாசோபியாம். நல்ல கவனிங்க, ஒருத்தன் பேர் என்ன பேர்னா யாசோபியாம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.
அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி இருக்கா? இன்னொரு முறை சொல்லுங்க. யாசோபியாம். இவனுடைய பராக்கிரமம் என்ன தெரியுமா? வாசிங்க. யகசோபியாம் என்னும் சேவைக்காரனின் தலைவன் இவன் 300 பேர்களின் மேல் 300 பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்று போட்டான். ஒரு ஈட்டியால எத்தனை பேரை கொல்ல முடியும் சொல்லுங்களேன்? ஒரு ஈட்டியால எத்தனை பேரை கொல்ல முடியும்? நம்மகிட்ட கொடுத்தா ஒரு ஆளை கூட கொல்ல முடியாது, நம்மளை கொண்டுட்டு போயிடுவானு. ஒரு ஈட்டியால ஒரு ஆளைனா என்ன செய்யலாம்? கொள்ளலாம். ஆனால் இந்த யாசோபியாம் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் ஒரு ஈட்டியை வச்சு 300 பேரை கொண்டானா. அதனால தான் அவனை குறித்து வேதம் சொல்லுவது பராக்கிரமசாலி. நம்ம சர்ச்சில் 300 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டராக இருந்தால் நம்ம தாங்க விருத்தி அடைவோம். அல்லேலூயா. 300 ஆத்துமாக்களை, ஒரு நபர் 300 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறவங்களா இருந்தா நம்முடைய சபை எவ்வளவு பலம் பெறும். தேவன் வரும் நாட்கள்ல அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளை சபையில எழுப்புவார். யாசோபியாம் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் சபையில எழுப்புவாரு. நாம் பலத்திலே விருத்தி அடைவோம். நம்பிக்கை இருக்குதா? நல்லா 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த பராக்கிரமசாலிகள்னா மூளையிலையும் ரொம்ப கூர்மையா இருப்பாங்க, சரீரத்திலையும் பலமா இருப்பாங்க. அதான் பராக்கிரமம். மூளையிலையும் அவங்க அறிவு கூர்மையா இருப்பாங்க, சரீரத்திலையும் பலமா இருப்பாங்க, திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. ஒரு ஈட்டியால 300 பேரை யோசித்து பார்த்தேன் நான். ஒரு ஈட்டியால 300 பேரை. அப்ப அவன் எவ்வளவு அறிவாளி, அவன் எவ்வளவு பலசாலி. இப்படி ஆட்கள்லாம் தாவீது கூட சேர்ந்தாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்தார் தாவீதுக்கு. உங்கள் வேலை ஸ்தலத்திலையும் நல்ல வேலை செய்கிற ஆட்கள் கிடைச்சா, ஞானமாக வேலை செய்கிற ஆட்கள் கிடைச்சா சீக்கிரத்தில் பொருளாதாரத்தில் முன்னேறிட மாட்டிங்களா? பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்களா, அப்படி ஆளைத்தானே தேடுறீங்க, அப்படி ஆளைத்தானே சொந்தமாக தொழில் செய்கிறீங்கல்ல, சொந்தமாக கான்ட்ராக்ட் இடத்துல வேலை செய்கிறீங்கல்ல, உங்களிடத்துல நல்ல உண்மையாக உத்தமமாக கொஞ்சம் உழைப்பை கொடுத்து நிறையா வேலைகளை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட திறமைசாலிகளெல்லாம் கர்த்தர் கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். கர்த்தர் வரும் காலங்களில் தருவார். தாவீது விருத்தி அடைந்தது மாதிரி நீங்களும் விருத்தி அடைவீர்கள். நல்ல தலைக்கு மேல் கூட கைத்தடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முன்னேறக்கூடாதுன்னே வேலை செய்ய மாட்டான். வேலை செய்ய தெரிஞ்சாலும் என்ன செய்ய மாட்டான்? வேலை செய்ய மாட்டான். அப்படி ஆட்களெல்லாம் நம்மளை பலவீனப்படுத்துவாங்க. ஆனால் நல்ல வேலை செய்வாங்க. அதாவது தன்னலம் கருதாமல் மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு வேலை செய்வாங்க. அப்படிப்பட்ட நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. கடவுள் அவங்களெல்லாம் உயர்த்தத்தான் செய்வார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலெயாசார். இவன் 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவன். இவனுக்கு இன்னொரு பராக்கிரமசாலி கிடைச்சான். அடுத்து 13 வாசிங்க. பெலிஸ்தர் பாஸ்தமில் இருக்கிற வார்கோதுமை நிறைந்த வயல் நிலத்திலும் யுத்தத்திற்கு கூடி வந்த போதும் ஜனம் பெலிஸ்தரை கண்டு ஓடின போதும் இவன் தாவீதோடு அங்கே இருந்தான். அப்பொழுது அவர்கள் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்தார்கள். அல்லேலூயா. அதனாலே கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தினார். இப்போ வாசிச்ச இந்த பராக்கிரமசாலி தோட்டத்தை, பயிரை பாதுகாக்கிற ஒரு பலசாலி, சபையை காக்கிற, ஆத்துமாக்களை காக்கிற, பிசாசு திருடி கொண்டு போய்விடாதபடி, பின்மாற்ற ஆவிகள் திருடி கொண்டு போய்விடாதபடி ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவருடைய நாமத்தினாலே போராடி ஜெபிக்கிறவர்கள், சத்துருவோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள், அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள் சபையில் இருந்தார்கள் என்றால் சபை விருத்தி அடையும். இன்னைக்கு சபையில் ஜெபிக்கிற ஆட்கள் இல்லை, சத்துருவோடு யுத்தம் பண்ணுகிற ஆட்கள் இல்லை. அதனால தான் பிசாசு சபைக்குள்ள இருக்கிற ஆட்களை திருடி கொண்டு போய்
பலவீனப்படுத்துகிறான். வரும் நாட்களில் சபைக்கு ஆண்டவர் பராக்கிரமசாலிகளை எழுப்புவார், ஜெப வீரர்களை எழுப்புவார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், வரும் காலங்களில் தேவன் பராக்கிரமசாலிகளை எழுப்புவார், ஜெப வீரர்களை எழுப்புவார். தோட்டத்தை கெடுக்கிற, பயிரை கெடுக்கிற, குள்ளை நரிகளை, மந்தையை கெடுக்கிற ஓநாய்களை ஜெபத்தின் மூலமா, ஊழியத்தின் மூலமா முறியடிக்கிற பராக்கிரமசாலிகள், 3 அந்த பராக்கிரமசாலிகள் நம்முடைய சபையிலே எழும்புவார்கள். கர்த்தர் தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி அடைய வைத்தது போல நம்முடைய ஊழியங்களையும் தேவன் விருத்தி அடைய வைப்பார். உங்களுடைய குடும்பங்களை விருத்தி அடைய வைப்பார். உங்கள் குடும்பம் ஒரு தோட்டம், உங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பயிர். இந்த பயிரை சேதப்படுத்தும்படியாய் வருகிற பெலிஸ்தியர்களோடு யுத்தம் பண்ணி ரட்சிப்பை கொடுக்கிற பராக்கிரமசாலிகளை ஆண்டவர் எழுப்புவார். உங்களுடைய பிள்ளைகள் காக்கப்படுவார்கள், உங்களுடைய தோட்டம் காக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுவார். பலத்திலே கர்த்தர் பராக்கிரமசாலிகளாய் உங்களை மாற்றி பலத்திலே விருத்தி அடைய வைப்பார். சொன்னதெல்லாம் புரிந்ததா உங்களுக்கு? 3 காரியத்தில் கர்த்தர் நம்மளை விருத்தி அடைய வைப்பார். அதிகாரத்தில், வெற்றியில், அடுத்து பலத்தில். இதை சொல்லும் பொழுதெல்லாம் இப்படி சொல்லுங்களேன், எதில் விருத்தி அடைப்பார்? 3வது பலத்தில். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்க, பலத்தில். கையில்லாதவங்களா நீங்களா? கையை காமிங்க. எதில் விருத்தி அடைய வைப்பார்? 3வது விருத்தி அடைய வைப்பார் பலத்தில். நீங்களும் ஒரு நாள் கோலியத்தை முறியடிக்க மாட்டீங்க. நல்லா செஞ்சு காமிங்க, கீழ்ப்பிடிங்க முதல்ல. ஆமாம், இன்னொரு முறை செய்யுங்களேன். எதில் விருத்தி அடைய வைப்பார்? சாமலே, இப்படியெல்லாம் வச்சா தான் உனக்கு சக்தி ஏறு. சாமலே, வைங்க வைங்க, இன்னொரு முறை வைங்க. எதில் விருத்தி அடைய வைப்பார்? பலத்தில். நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமாம், அதாவது நம்ம இந்த 3 காரியத்திலே விருத்தி அடைவதற்கு, மற்ற காரியத்திலையும் தேவன் நம்மளை விருத்தி அடைய வைப்பதற்கு தடையாக இருக்கிறது சவுல். ஆனால் அந்த சவுலை கர்த்தர் கொண்டு தான் ராஜ்யபாரத்தை தாவீது பக்கமாக திருப்பி விருத்தி அடைய வைத்தார். நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அந்த சவுலை நம்ம அழிக்கணும். அந்த சவுல் நமக்குள்ளே தான் இருக்கிறான், நம்ம குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கிறான், நம்ம சபைக்குள்ளே தான் இருக்கிறான். ஆனால் அவனை அழிக்கணும். அவனை அழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு விருத்தி தான். அவன் இருக்கிற வரைக்கும் உங்களை விருத்தி அடைய விடவே மாட்டான். அவனுடைய செயல்கள் என்ன? விருத்தி அடைய அழிக்கப்பட வேண்டிய காரியம் 3 காரியம். 1 நாளாகமோ 10:12. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல். நல்லா கவனிங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். சவுல்னா யாரு தெரியுமா? சவுல்னா யாரு? கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாத துரோகம் செய்தவன். கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாத, கர்த்தருக்கு துரோகம் பண்ணின சவுல். நீங்க இங்க இருக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதுலையோ கெட்டதுலையோ எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தையை எத்தனை பேர் கை கொள்ளுகிறீர்கள்? உங்களுக்குள்ளதான் அந்த சவுல் இருக்கிறான். துரோகம் செய்கிற அந்த சவுல் எங்கே இருக்கிறான்? உங்களுக்குள்ளதான் இருக்கிறான். நீங்க ஆண்டவருக்கு துரோகம் செய்ய 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 உங்களுடைய அதிகாரத்திலேயோ, உங்களுடைய பலத்திலேயோ, உங்களுடைய தொழிலையோ, உங்களுடைய வியாபாரத்திலேயோ, எந்த காரியத்திலையும் நீங்கள் விருத்தியை பார்க்க முடியாது. சவுல் சாக வேண்டும். கர்த்தருக்கு துரோகம் செய்கிற தன்மை அழிக்கப்பட வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தருக்கு துரோகம் செய்கிற அந்த தன்மை அழிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு துரோகம் செய்கிற அந்த தன்மை என்று அழிக்கப்படுகிறதோ அன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில விருத்தி, நாளுக்கு நாள் விருத்தி. தலைக்கு மேல கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க.
தேவனை நல்லா மகிமைப்படுத்துங்க. 119வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் யார் உத்தம மார்க்கத்தார்? கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள். கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளாதவர்கள் துரோகிகள். துரோகிகளை தேவன் எப்படி விருத்தி அடைய வைக்க முடியும்? துரோகிகளை தேவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? இந்த கர்த்தருடைய வசனத்தை கை கொள்றத சும்மா சாதாரணமாக நினைக்கிறாங்க. எப்படி நினைக்கிறாங்க? சாதாரணமாக நினைக்கிறாங்க. ஆனால் அது பெரிய காரியம். அது பெரிய இழப்புகளை பெற்று தந்துவிடும். இந்த சவுல் ராஜ்ய பாரத்தை இழந்து போனா, தன்னுடைய சந்ததிக்கு இருந்த அந்த ராஜ்ய பாரத்தை இழந்து போனான். ஆண்டவர் சொன்னது ஒரு சிறிய காரியம்தான். ஆண்டவர் அவனுக்கு நிறைய கொடுத்திருந்தாரு. ஆனாலும் அமலேக்கியரோடு யுத்தத்துக்கு போகும் பொழுது அங்க இருக்கிறதெல்லாம் சாபத்தீடானது, அதெல்லாம் அழிச்சு போட்டுரு, அதெல்லாம் வெட்டி போட்டுரு, அதெல்லாம் உனக்கு வேண்டாம்னு சொல்லி இருந்தாரு. போகும்போது நல்லா தான் போனா, ஊண்டு தான் போனா. ஆனா போயிட்டு அங்க போய் பார்க்கும் பொழுது அந்த கொள்ளையின் மேல் அவனுடைய கண்கள் பறந்தது. அதாவது இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் போவதற்கு 2 காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று பொருளாசை, இன்னொன்று பெண்ணாசை. இந்த 2 விதமான ஆசைகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது அவன் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாது, கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ள முடியாது. இவனுக்குள்ள இருந்தது பொருளாசை. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா இச்சைகளை குறித்ததான ஆசைகளை, இச்சைகளை நிறைவேற்றுவதற்கான ஆசைகளை உள்ளத்தில் வைத்துக் கொள்கிறார்கள். அதனால சர்ச்சுக்கே வர்றது கிடையாது, வசனத்தையே கேட்கறது கிடையாது, வசனத்தையே படிக்கிறது கிடையாது. ஆவியானவர் சொல்றாரு, இந்த இச்சைகளை, இந்த ஆசைகளை நீங்க மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பா கர்த்தருடைய வசனத்தை கை கொள்வீர்கள், உத்தம மார்க்கத்தாராக நீங்க மாறுவீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் விருத்தியை கட்டளை விட்டு விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுங்க. நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாம் ஏவாள் கூட அப்படித்தான் துரோகம் செஞ்சார்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா 43:27 வாசிங்களே. ஏசாயா 43. உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். போதும் பாருங்களேன். ஆதி தகப்பன் துரோகம் பண்ணான். ஆதி தகப்பன் யாரு பிரதர்? நம்முடைய ஆதி தகப்பன் யாரு தம்பி? நம்முடைய ஆதி தகப்பன் யாரு சொல்லுங்க? ஆதாம் ஏவாள். அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் துரோகம் பண்ணினான், நம்பிக்கை துரோகம் பண்ணினான். இன்னைக்கெல்லாம் கர்த்தர் இந்த வசனத்தை உங்களை நம்பி தான் கொடுக்குறாருங்க. சும்மா வேலை வெட்டி இல்லாமல் பொழுதுபோக்குக்காக ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்கல. ஏன் உங்களை மட்டும் கூப்பிட்டு உங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் நல்ல சத்தியங்களை, வேத வசனங்களை உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்கள் மேல நம்பிக்கை, என் பிள்ளைகள் என் வசனத்தை காத்து நடப்பாங்க, என் பிள்ளைகள் என் வசனத்தின்படி நடப்பாங்க அப்படி சொல்லி நம்பி தான் அந்த வசனங்களை கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுட்டு போய் இதை கை கொள்ளாமல் பாரம்பரிய செயல்களையும் உலகத்துக்குரிய செயல்களையும் மற்ற செயல்களையும் கை கொள்ளுகிறவர்களாக இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க. கர்த்தருக்கு நீங்கள் துரோகம் பண்ணும் பொழுது உங்களோடு கூட கர்த்தர் எப்படி இருப்பார்? நீங்கள் எப்படி விருத்தி அடைய முடியும்? சவுல் விருத்தி அடைய முடியலையே.
சவுலுடைய ராஜ்யபாரம் திரும்பிட்டு, ஆனால் தாவீதோடு கூட தானே கர்த்தர் இருந்தார். தாவீதினிடத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பழக்கம் இருந்தது. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டு பழகுங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம், குடும்ப வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம், பொருளாதாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம், வீடு கட்டுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம், இதெல்லாம் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொள்கிறீங்க, அறிந்து கொள்கிறீங்க. அதுக்கு கீழ்ப்படிங்க, செயல்படுத்துங்க. ஆடை உடுத்துகிறதை குறித்ததான காரியம், அலங்காரத்தை குறித்ததான காரியம், முடி வெட்டுறதை குறித்து கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். தாடி வைக்கிறது குறித்து கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த புருவம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த புருவத்தை கூட ஒதுக்கக்கூடாதுன்னு கர்த்தர் பேசியிருக்கிறார். உபாகமம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். உபாகமம் 14:1. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள் செத்தவனுக்காக கீறிக்கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. சிஸ்டர், உங்க கண்களுக்கு இடையிலே என்ன பண்ணக்கூடாதா? சத்தமா சொல்லுங்க. அது என்ன பாஸ்டர்? சவரம். பிடி பார்லருக்கு போய் கண்ணை அந்த புருவத்தை இங்கிட்டு இழுக்க அப்படி மேல இருந்து ஒதுக்க, கீழே இருந்து ஒதுக்க செய்கிறாங்களா? நீங்க செய்றீங்களா? பக்கத்துல பார்த்துக்கலாங்களா? நீங்க செய்றீங்களா? கிளடிகள் கூட இன்னைக்கு பிடி பார்லருக்கு போறாங்க. கிளடி 40 வயசு கிளடிகள் கூட. அதெல்லாம் இப்போ பேசினா, இப்போ ஊழியக்காரி கூட பியூட்டி பார்லருக்கு போய் படுத்து கிடந்துட்டு தான் ஞாயிற்றுக்கிழமை இங்கே. சினிமா நடிகர்களைப் போல, சினிமா நடிகைகளைப் போல, சினிமா நடிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா புது இடங்களெல்லாம் உண்மையான தோற்றத்தை தான் வெளிப்படுத்துகிறாங்க, சொட்டத்தலை அதை தான் வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மக்களுக்கு முன்னாடி வெளிப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போய் அப்படியே முடியெல்லாம் அப்படி ஸ்டைலாக, கொஞ்சோண்டு முடிதான், அதை அப்படியே ஸ்டைலாக்கி முகத்தை பாலிஷாக்கி ஞாயிற்றுக்கிழமை இங்கே என்ன ஷோவா நடக்குது? நீங்கள்லாம் ஷோவா பார்க்க வந்திருக்கீங்க? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு விடுதலை பெறுவதற்கு தானே வந்திருக்கிறீங்க. பிற எதுக்கு பியூட்டி பார்லரு? கண்ணுக்கு இடையில என்ன செய்யக்கூடாது? முடிய ஒதுக்கக்கூடாது. பக்கத்தில் நீ யாருடைய பிள்ளை? அதை தெளிவாக போட்டுருக்கு பாருங்களேன். நீ தேவனுடைய பிள்ளை. அதனால உன் புருவத்தின் முடிய கூட நீ என்ன செய்யக்கூடாது? டச் பண்ணக்கூடாது. கர்த்தர் உனக்கு நிறையா கொடுத்துருந்தாலும் சோத்திரம், கொஞ்சம் கொடுத்துருந்தாலும் சோத்திரம், அதை ஒதுக்காத. அதே மாதிரி செத்தவனுக்காக இங்கே தாடியை எடுக்க, மீசை எடுக்க, முட்டையை எடுக்க, அது வேதத்தின்படி தப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா முட்டையை போட்டுடுறீங்க. சொல்லுங்க பிரதர், முட்டையெல்லாம் போடக்கூடாது. ஆண்டவராக ஒரு நாள் போடுவார் மொட்டை, அது வரைக்கும் காத்துருங்க. எல்லாருக்கும் போடுவார் ஆண்டவர், ஒரே வாக்கில் போட மாட்டார், நடுவில் மட்டும் போட்டு கொஞ்சம் விட்டுருப்பாரு. அது ஆண்டவர் போடுகிற மொட்டை. ஆனால் நீயா போய் என்ன செய்யாத? மொட்டை போடாது. அதெல்லாம் விக்கிரக ஆராதனை, அதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாது. எதான் சொல்றாரு? தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிவீங்களா? எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த சவுலை அழிப்பீங்க? அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாத, அந்த வசனத்தை கை கொள்ளாத அந்த சவுலின் ஆவிகளை எத்தனை பேர் அழிப்பீங்க? கர்த்தர் அழிப்பதற்கு தேவன் உதவி செய்வாராக. ராஜ்ய பாரத்தை உங்கள் பக்கமாய் திருப்புவாராக. இன்னொரு காரியத்தை வாசிங்களா. 1 நாளாகமும் 10:13. 1 நாளாகமும் 10:13. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை
கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தம் போதும். சவுலிடத்துல காணப்பட்ட இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை தேடாத காரியம். சவுல் கர்த்தரை தேடினதே இல்லை. ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், மூன்றாவதாக கர்த்தரை தேடாமல் இருக்கிற அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில அழிக்கப்பட வேண்டும். கர்த்தரை தேடுகிற அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில உயிர் தெழும்ப வேண்டும். நம்ம இனி வரும் நாட்கள்ல கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தரை தேடுகிறவர் கூட தான் கர்த்தர் இருப்பார். கர்த்தர் கூட இருக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில விருத்தியை உண்டாக்குவார். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நல்ல கையை பிடிச்சி சொல்லுங்களேன், கர்த்தரை தேடுறவங்களா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை தேடுறது கிடையாது. நீங்க கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். நீங்க கேட்கலாம், கர்த்தரை தேடுங்கள்னு சொல்றீங்களா பாஸ்டர், அது என்ன கர்த்தரை தேடுறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். யாத்திராகமம் 33:7 வாசிங்க, டக்குன்னு வாசிங்களேன். யாத்திராகமம் 33:7. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். அதாவது பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். அதாவது தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறது தான் கர்த்தரை தேடுறது. இப்ப நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்களேன். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. இதுதான் கர்த்தரை தேடுறது. இதுதான் கர்த்தரை தேடுறது. ஆனால் நிறைய பேர் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வர்றதில்லை, தேவனுடைய வீட்டுக்கு வர்றதில்லை, சர்ச்சுக்கு வர்றதில்லை. அப்படியே வந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறாங்களா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டாங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. சிலர்லாம் வருகிறதே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கர்த்தரை தேடுனீங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களுடைய காரியத்தை நாளுக்கு நாள் விருத்தி அடைய வைப்பார். கர்த்தரை தேடுறது விருதா கிடையாது பிரதர். நீங்க வேலைக்கு போகிறது விருதாவா? நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறது விருதாவா? நீங்க மற்ற காரியத்தெல்லாம் விருதான்னு நினைக்கிறது கிடையாது. விருதாவான காரியத்தை கூட பிரயோஜனம்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தரை தேடுறது மாத்திரம் விருதான்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர். உங்க வாழ்க்கையில தேவன் அதிசயம் செய்வார். அண்ணாளுடைய வாழ்க்கையில ஆலயத்துக்குள்ள போய் தான், ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் தான் அழுது ஜெபம் பண்ணி அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். ஆலயத்துக்கு வாங்க. பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்களேன், அடிக்கடி ஆலயத்துக்கு வாங்க. ஆலயத்தில் நடக்கிற எல்லா கூட்டத்துக்கும் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. 2 நாளாகமம் 20:3 வாசிங்களேன். 2 நாளாகமம் 20:3. 2 நாளாகமம் 20:3. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். யாரெல்லாம் ஆலயத்தில் வந்து உபவாசித்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரை தேடுகிறார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், யாரெல்லாம் உபவாசித்து ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரை தேடுகிறார்கள். அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். யுத்தம் அவர்களுடையதா இருக்காது, யுத்தம் தேவனுடையதாக மாறும். நீங்கெல்லாம் வீட்டில் சும்மா இருந்தாலும் இருப்பேன், செல்போனை இழுத்துக்கிட்டாது இருப்பேன், ஆனால் ஜெபத்துக்கு வர மாட்டேன். ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாருன்னா உபவாசத்தோடு வந்து ஜெபிச்சு பாருங்க, நல்லா இருப்பீங்க. வாலிப பிள்ளைகள்,
உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி ஒரு அரசு விடுமுறை, வெள்ளிக்கிழமை. உடனே டக்குன்னு மனசில் ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரணும்? இன்றைக்கி பாஸ்டிங் ப்ரேயர். கிளம்பு. ஒரு வேளை சாப்பிடாம இருந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபம் பண்ணிட்டு போயேன், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பார். நான் சொல்லுது புரியுதா? எத்தனை பேருக்கு புரிகிறது? உற்சாகமாக அல்லையா சொல்லுங்களேன். உபவாசித்து கர்த்தரை தேடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 8:17 வாசித்து பாருங்களேன். நீதிமொழிகள் 8:17 டக்குன்னு வாசிங்களேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். யாரெல்லாம் அதிகாலை ஜெபம் பண்ணுவீங்க? கைகளை உயர்த்தி காமிங்களேன். யாரெல்லாம் அதிகாலை ஜெபம் பண்ணுவீங்க? பாருங்களேன், 1-2 கைகள் தான் உயருகிறது. வாலிப பிள்ளைகளை எத்தனை பேர் அதிகாலை ஜெபம் பண்ணுவீங்க? அதிகாலையில் 7 மணி வரைக்கும் தூங்குவோம் பாஸ்டர். சூரியனை ஆண்டவர் எங்களுக்காக கொஞ்சம் நிறுத்தி வச்சா நல்லா இருக்கும். நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண மாட்டோம். சூரியனை சீக்கிரமாக உதிக்க ஜெபம் பண்ணுவோம். 4 மணிக்கெல்லாம் சூரியன் உதிக்கட்டும். இங்கே எத்தனை பேர் அதிகாலை ஜெபம் பண்ணுவீங்க? வாலிபர்கள் அதிகாலையில் ஜெபம் பண்ணுவீங்களா? பக்கத்தில் வெக்கப்படுறாங்க. அதிகாலையில் ஜெபம் பண்ணியா? அதிகாலையில் டீ குடிக்க போங்க பாஸ்டர், டீ குடிக்க போங்க. ஆனால் முன்னாடி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தரை தேடுனீங்கன்னா விருத்தி உண்டாகுமே, உங்கள் வியாபாரத்தில் விருத்தி உண்டாகுமே, உங்கள் வேலையில் விருத்தி உண்டாகுமே. மற்றவெல்லாம் பிரான்ச்சு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான், நீங்கள் இருக்கிறதையே மூடிக்கிட்டு இருக்கீங்க. அப்படித்தானே? மற்றதெல்லாம் இங்கே ஒரு பிரான்ச்சு, அங்கே ஒரு பிரான்ச்சு. ஆனால் நீங்கள் எத்தனை பேர் பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கீங்க? எப்படா இழுத்து மூடுவோம்னு காத்திருக்காங்க. சாபங்க கர்த்தரை தேடாததுனால. கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை விருத்தி அடைய வைக்கணும். இந்த நீ கர்த்தருக்கு உன் இருதயத்தை அடைக்கிற. அதிகாலையில் வந்து முழங்கால நின்று ஜெபம் பண்ணு. யாக்கோபின் தேவன் ஓன் தேவனா இருக்கிறார். ஓம் பட்சத்தில் நின்று ஆடுகளெல்லாம் உனக்காக பொலியும்படியாய் தேவன் கிருபை செய்து உன்னுடைய மந்தைய பெருக பண்ணுவாரு. தலைக்கு மேல் கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். அதிகாலையில் ஆலயத்திற்கு ஓடிவா. நீ ஆராதிக்கிற தெய்வம் சும்மா இல்ல, யெகோவா ஷம்மா. அவரை குறித்து தாவீது சொல்றாரு, சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு. நீ நடத்துற எந்த தொழிலையுமே நீ க்ளோஸ் பண்ணக்கூடாது. நீ ஒன்றை தொடங்கிட்டீங்கன்னா அதில் விருத்தி தான் வரணும். ஆனால் க்ளோஸ் பண்ணக்கூடாது. விவசாயமாக இருந்தாலும், அது வியாபாரமாக இருந்தாலும், அது ஒரு வேலையாக இருந்தாலும், அது ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும், கர்த்தர் அதை தொடணும். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணணும். அநேகர் அதை பார்த்து ஆச்சரியப்படணும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவனாகி மகா பெரியவனானான் என்று நம்ம பேர்லையும் எழுதப்படணும். உங்க பேர்லையும் எழுதப்படணும். ஹல்லேலூயா. அதிகாலையில் ஆண்டவரை தேடு. உபவாசித்த ஆண்டவரை தேடு. ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை தேடு. ஆலயத்துக்கு வருதுன்னா அலர்ஜி. ஆலயத்தில் என்ன யானையவா நிறுத்தி வச்சிருக்கோங்க? சொல்லுங்க. உங்களை மிதிச்சு கொன்றுமணி வராமல் இருக்குது. அப்பா வீடுங்க, இது ஆசீர்வாத வீடுங்க. நன்மைகளுக்காக கர்த்தர் நமக்கு இந்த பூமியில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு வீடு தாங்க இந்த சபை. எப்பெல்லாம் நீ வந்து ஜெபிக்கிறியோ அப்பெல்லாம் ஏதாவது உனக்கு ஒரு நன்மை ஆண்டவர் தந்து தான் அனுப்புவார். உங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் ஏதாவது ஒன்றை தந்து அனுப்புகிறாரா கர்த்தர்? அப்பா வெறுமையாக அனுப்புகிறாரா? அந்தாம்மா ஒரு 500 ரூபா வச்சு கொண்டு கொடுத்து அனுப்புகிறாரா? அப்பா என்னங்க சொல்லுங்கள். அப்பா வீட்டுக்கு அடிக்கடி போகிற அம்மாமார்கள்ட்ட அந்த அப்பாவே நமக்கு நீதி உள்ளவங்களாக இருக்கும் பொழுது இந்த அப்பா அவங்கள வெறுமையாக எப்படிங்க அனுப்புவார்? அல்லேலூயா. அப்பா வீட்டுக்கு வாங்க. அப்பாவை நல்லா தேடுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். நேற்று ஆண்டவர் என் சிந்தனையில் சொப்பனத்தில் ஒரு வசனம். அதாவது நான் இந்த மதுபாலாங்கிற பாப்பாவுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். அவளுக்கு ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தையை சொல்லும்படி சொன்னார். நான் சொன்னேன். அதாவது
வாலிபனே உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகர நெனை அப்படி சொல்லிட்டு வந்தேன். நைட்டு சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாலிபர் கூட்டம், நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஃபாதர் பெர்க்மன்ஸ் அதில் உட்காந்துருக்கிறார். நான் மேலே நின்று பிரசங்கம் பண்ணுறேன், கத்தி பிரசங்கம் பண்ணுறேன். வாலிபர்களே, வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகர நெனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்பெட்டை காமிக்கிறேன். இதை யார் உண்டாக்குனது, இதை யார் சிருஷ்டித்தது? அந்த ஆசாரி உண்டாக்குனாரு. இதை யார் உண்டாக்குனது? அதை ஒருத்தர் உண்டாக்குனார். அந்த ஸ்பீக்கரை யார் உண்டாக்குனது? அதை ஒருத்தர் உண்டாக்குனார். இந்த உலகத்தில் உண்டாக்கின எல்லாவற்றுக்கும் உண்டாக்கினார் ஒருத்தர் இருக்கும் பொழுது உங்களை ஒருவர் உண்டாக்கியிருப்பார் அல்லவா? அவர் தான் நம்ம தேவனாகிய கர்த்தர். அவரை நீங்கள் தேடுங்க, இன்னும் அநேக காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்குவார் அப்படி சொல்கிறேன். இன்னும் சிருஷ்டிப்பார் அப்படி சொல்கிறேன். இன்னொன்னே சொல்கிறேன், இப்போ எல்லாம் வாலிபர்கள் ரொம்ப கடின இருதயமுள்ளவங்களாக மாறிட்டாங்க. முன்ன மாதிரி இல்லை அப்படி நான் சொல்கிறேன். இப்போ எல்லாம் அவங்க ஆண்டவரிடத்தில் வருகிறது இல்லை, அவங்களுடைய இருதயம் கொஞ்சம் கடினமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஃபாதர் பெர்க்மன்ஸ் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, ஆமாம் பாஸ்டர், நீங்கள் சொன்னது உண்மைதான், இப்போ வாலிபர்களுடைய உள்ளமெல்லாம் கொஞ்சம் கடினமாகவே இருக்குது அப்படின்னு கர்த்தர் இதை எனக்கு உணர்த்தி காமிச்சார். வாலிப பிள்ளைகளே, இந்த வாலிப பருவத்தில் உங்கள் சிருஷ்டிகரை நினைங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து யாரையோ நினைக்கிறீங்க, சினிமா நடிகரை நினைக்கிறீங்க, எதையோ நினைக்கிறீங்க, எவனையோ நினைக்கிறீங்க, அரசியல்வாதியை நினைக்கிறீங்க, எவனையும். ஆனால் உங்களை சிருஷ்டிகரை நினைக்கிறீங்களா? உங்கள் சிருஷ்டிகரை நினைக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து உங்கள் சிருஷ்டிகரை நினைக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் சிருஷ்டிகரை நினை, உன்னை படைச்சவரை நினை. அவர் ஆசீர்வாதமான மழையினால உன்னை நினைப்பாரு. உன் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரும். நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஓ சிருஷ்டிகரை நினை, ஓ சிருஷ்டிகரை நினை. சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து, உன்னை படைச்சவரை நினை. கைத்தட்டு வர மாட்டேங்குது பாருங்களேன். ஆவியானவர் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றாரு, ஆண்டவரை நினை, அவர் ஒன்னு ஆசீர்வாத மலையில நினைப்பாரு. ஓ வாழ்க்கையில புதுசு புதுசா சிருஷ்டிப்பாரு, எதிர்காலத்தை சிருஷ்டிப்பாரு, வாழ்க்கையை சிருஷ்டிப்பாரு, வேலையை சிருஷ்டிப்பாரு. நல்ல தலைக்கு மேல விட கைத்தட்டி பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு, ஓ இந்த வாலிப பருவத்தை நான் வீணடிக்க மாட்டேன் தம்பி, உன்னை பார்த்து தான் சொல்றாரு. நீ ரொம்ப புத்திசாலின்னு நினைக்காத, ஆலயத்துக்கு வர்றவங்க எல்லாம் முட்டாளின்னு நினைக்காத. ஓ வாலிப பருவத்துல உன்னை படைச்சவரை நினை. அவர் ஒன்று ஆசீர்வாதமான மலையில நினைப்பார். கடைசியா நம்ம தேடக்கூடாத ஒரு காரியம் இருக்கிறது. என்ன காரியம்? அஞ்சனம் பார்க்கிறவங்களை தேடாதே. அது என்ன? அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடாதே. சவுல் தேடின ஒன்று, நம்ம வாழ்க்கையில் அழிக்கப்பட வேண்டிய ஒன்று, அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடாத. தேடுகிற காரியம் அழிக்கப்படணும், தேடாத காரியம் வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அந்த அஞ்சனம் பார்க்கிறது யார் அப்படின்னா, இறந்தோர் ஆவியிடம் ஆலோசனை கேட்கிற ஒரு காரியம். அதாவது செத்து போன ஆவிகள், அசுத்த ஆவிகள் இடத்துல குறி கேட்கிறது. குறி குறி குறி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஏதோ ஒரு ஊருக்கு போய் கையை நீட்டி கைரேகை பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, குறி பார்க்கறது. யாராவது ஒருவர் அப்படியே புருஷனாவா வச்சிருக்கா, இங்க பாஸ்டர் உயிரோ கத்துவார், ஓம் புருஷனை யார் எடுக்க முடியாத, அவர் உனக்கு தான் அப்படின்னு. இது காதுல ஏறாது. ஆனா அவர் சொல்லுவார், ரொம்ப புருஷனாவா வச்சிருக்கா. என்னையா பைத்தியக்கார உலகம், ஐயோ கிறுக்கு பிடிச்சி தான் அலைய வேண்டியது இருக்கிறது. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு கொண்டாட்டமாகி போச்சு. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு யாரு சொல்றதே நம்பாதீங்க, ஏசு கிறிஸ்து சொல்றதை மட்டும் நம்புங்க. இந்த பைபிளில் போட்டிருக்கு பாருங்களேன், இதை மட்டும் நம்புங்க. ஆனால் யாரு சொல்றதே நம்பாதீங்க. இந்த 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 ஜாதகம் குறி பார்க்குறவங்க, இந்த குடுகுடுப்புக்காரங்க வந்து சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. எதுவுமே பொய். பிசாசு பொய் எனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறார். அவன் சொல்றதை என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. ஏசப்பா மட்டும் நம்புங்க. இதை அழிச்சு பாருங்களேன், கர்த்தர் உங்க கூட இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு விருத்தியை தருவார். ஆனால் இன்னைக்கு நிறையா சவுல்கள், அதாவது இந்த குறி பார்க்குற, சோசியம் பார்க்குற,
இந்த மாதிரி நம்பிக்கை, இதன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற சவுல்கள் உங்களுக்குள்ளே ஒளிந்திருப்பார்கள். ஆனால் அவங்களத்தான் கர்த்தர் அழிக்கும்படி விரும்புகிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கையை அழிச்சு போடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், குறிப்பாக்குற அந்த நம்பிக்கையை அழிச்சு போடு. சோசியம் பார்க்குற அந்த நம்பிக்கையை அழிச்சு போடு. மந்திரம் பண்ணிட்டான்னு அலறாத. அந்த மந்திரத்தை விட சொல்லுங்க, அதை சொல்லுது கூட பயமா இருக்கா? அந்த மந்திரத்தை விட, அந்த ஜோசியத்தை விட ஏன் ஏசப்பா பெரியவரே, ஏன் ஏசப்பா பெரியவரே, தலைக்கு மேல் கூட கை தட்டி தேவனை நல்லா மகிமைப்படுத்து. ஏன் ஏசப்பா பெரியவரு, ஏன் ஏசப்பா பெரியவரு. ஆமா, வேண்டியதை தேடுங்க, தேடக்கூடாத தேட. அந்த நம்பிக்கைக்குள்ள நம்மளை இழுப்பான். அதாவது நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதம் தாமதிக்கும் பொழுது, விடுதலைக்கு தாமதிக்கும் பொழுதெல்லாம் அதை இழுப்பான், முயற்சி பண்ணுவான். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க, காத்திருங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சவுலை அழிங்க. 3 காரியம்: தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத தன்மை, அதை அழிச்சு போடுங்க. தேவனை தேடாத தன்மை, அதை அழிச்சு போடுங்க. தேவனை தேடுங்க. அஞ்சனம் பார்க்குறவங்கள, குறிக்காரங்களை தேடாதீங்க. அவங்க வந்தாலே அருவருப்பாக பாருங்க. அவங்களுக்கு துட்டு கூட கொடுக்காதீங்க. அவங்கள விரட்டுறதுலே, அவங்கள துரத்துறதுல இருங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு காது கொடுத்து கூட கேட்டுறாதீங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விரட்டுற மாதிரியே என்ன சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வாய் விரட்டும், ஒரு பக்கம் அஞ்சனம் பார்க்கிறவர்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த வசனத்துக்கு எத்தனை பேர் செவி கொடுப்பீங்க? உங்கள் வலது கருத்தை உயர்த்தி காமிங்க. சிஸ்டர், நான் குறி சோசியத்தின் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேன். ஏசப்பா வார்த்தையின் மேலே, ஏசப்பா மேலே நம்பிக்கை வைப்பேன். நான் தேவனை தேடுவேன், ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்வேன்னு சொல்கிறேங்க. 2 கைகளை உயர்த்தி காமிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாலிப தம்பிகள் எத்தனை பேர்? நல்ல நேரத்தின் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேன். யமகண்டம், அதன் மேலெல்லாம் நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன். நம்முடைய ஆண்டவர் நாட்களுக்கு உட்படாதவர், நேரத்துக்கு உட்படாதவர். அவர் பிரம்மாண்டமானவர். உங்கள் கையை உயர்த்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், எல்லாரும் மேலேயும் பரலோக மகிமை இறங்குகிறது, பரலோக ஆவியானவர் இறங்குகிறாரு, வல்லமை இறங்குகிறது. ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிற பில்லி சூனியம் அறுக்கப்படுகிறது, மைய மாந்திரிகங்கள்லாம் எரிக்கப்படுகிறது. இயேசுவுடைய ரத்தம் சபையில தெளிக்கப்படுகிறது. சாபம் அழிகிறது, பிசாசு அழிகிறான். ஓ, விருத்தி வருது, உன் தொழில விருத்தி வருகிறது, உன் குடும்பத்தில் விருத்தி வருகிறது, நன்மை வருகிறது. கை தட்டி பெற்றுக்கொள், கை தட்டி பெற்றுக்கொள், கை தட்டி பெற்றுக்கொள். ஏசப்பா தொடராரு, அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. கர்த்தர் தைரியப்படுத்தும்படி சொல்றார். நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கிறேன். நீ எதுக்கும் பயப்படாத, யாருக்கும் பயப்படாத, நான் இருக்கிற. தைரியமாயிரு மகளே. உனக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கிற எல்லாம் வாய்க்காது போகும்னு நான் சொல்றேன். நன்றி ஏசப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. நீ அழைத்து கொண்டது ஆத்துமாக்களுக்காக சோதனை. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் விருத்தி அடைவார்களாகப்பா. கனத்தை மகிமையுமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.